ஆல்ரெடி வந்து நம்மளோட எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து நம்ம எக்ஸல் டு டேலி வழியா டேலியில இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயி டீடைல்ஸ் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல பேங்க் டீடைல்ஸ் எப்படி வந்து எக்ஸல் டு டேலி வழியா இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேலியில் இருக்கக்கூடிய சாம்பிள் எக்ஸல் ஃபைலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சாம்பிள் எக்ஸல் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் அப்படிங்கிறத நம்ம எம்ப்ளாயோட செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாம்பிள் எக்ஸல் ஃபைல் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த எம்ப்ளாயி ஷீட்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து டேலியில இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயோட பேங்க் டீடைல்ஸ் தான் வந்து இப்போ நம்ம டேலியில வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நீங்க எம்ப்ளாயி ரீட்மி அப்படிங்கிற இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயியோட பேங்க் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ எம்ப்ளாயி பேங்க் டீடைல்ஸ், அக்கௌண்ட் நம்பர், எம்ப்ளாயி பேங்க் டீடைல்ஸ், ஐஎஃப்எஸ் கோடு, எம்ப்ளாயி பேங்க் டீடைல்ஸ், பேங்க் நேம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா பேங்க் டீடைல்ஸுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்ப்ளாயி பேங்க் டீடைல்ஸ், அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பேங்க் டீடைல், ஐஎஃப்எஸ் கோட். ஸோ அந்த டீடைல்ஸையும் காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் காலம்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பேங்க் டீடைல்ஸ், பேங்க் நேம் அப்படிங்கிறதையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த ஃபீல்டெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எம்ப்ளாயிங்கிற ஷீட்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேரோல் பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த காலத்துல இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே வந்து காப்பி பண்ணி எம்ப்ளாயி ஷீட்ல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேம், எம்ப்ளாயி பேங்க் டீடைல்ஸ், எம்ப்ளாயி பேங்க் டீடைல்ஸ், ஐஎஃப்எஸ் கோட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம இப்போ டேலியில இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் மாஸ்டர்ஸ் எம்ப்ளாயி பேங்க் டீடைல்ஸ் இம்போர்ட் அப்படிங்கிற ஃபைல் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் ஆஃப் மாஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ நான் இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் ஆல்டரில் போயிட்டு எம்ப்ளாயி கிளிக் பண்ணிட்டு ஒரு எம்ப்ளாயி ஸோ எம்ப்ளாயியோட டீடைல்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்லேயே நமக்கு டேலியில் இம்போர்ட் ஆயிடுச்சு. அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு, பேங்க் நேம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைப்பு, ஃபேவரிங் நேம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் நம்ம கொடுத்துருந்த எல்லா எம்ப்ளாயிஸோட பேங்க் டீடைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஷார்ட்லேயே வந்து டேலியில் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஏதாவது நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எம்ப்ளாயிஸோடது இம்போர்ட் பண்ணணும், நம்ம கிட்ட நிறைய பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கு எம்ப்ளாயிஸோடது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி டேலியில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.